ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிளகு ரசம் வைக்க போகிறோங்க. இந்த மிளகு ரசத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் என் தம்பி எல்லோரும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் அத்தை மட்டன் சிக்கன் நிறைய எடுத்திருந்தாங்க. விருந்தினா நிறையா தானே எடுத்திருப்பாங்க. கடைசியில் மிளகு ரசம்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். அதில் வெறும் மிளகு மட்டும்தான் கிடக்கு. மிளகு, புளித்தண்ணி, வரமிளகா. ஏற்கனவே மிளகுலாம் நிறைய அள்ளி போட்டு அவங்க ஒரு மாதிரியாக வச்சுருந்தாங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் இல்லவே இல்லை. இப்படி தாம்மா சாப்பிடணும், அப்போ தாம்மா ஜீரணமாகும்னு சொல்லிட்டு இந்த ஜீரகமும் மிளகு, வரமிளகா, புளித்தண்ணி இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டு கொடுத்தாங்க பாருங்கள். சாப்பிடவே முடியல, வாயெல்லாம் எரியுது. என் தம்பி, அக்கா இதெல்லாம் எப்படிக்கா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் குமார்கிட்ட சொன்னால் குமார் சொல்லுது, இப்படி தான் சாப்பிட்ணும் குடும்பமே சொல்லுது, இது சாப்பிட்டது நல்லா ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் பதிலும் பேச முடியல. ஏன்னா வருங்காலத்துக்கு நம்ம இங்கே தானே வந்தாங்கன்னு. அத்தை சூப்பராக இருக்குத, அப்படி இருக்கிறத சும்மா பூம்பூ மாடு மாதிரி அடிக்காச்சு மண்டைய, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்போ ரசம் வச்சாலும் எங்கள் அத்தை நான் வரும். என் தம்பியுமே சொல்லுவாள், இன்னுமே உங்கள் மாமியார் வச்சாங்க பிறகு ரசம் இன்னும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வரும்போது ஒரு கொரியர் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஹனி பாட்டில் ஆர்டர் போட்டிருந்தோம் 1 லிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கு. அமேசான் தான், அமேசான்லேருந்து வந்திருக்கு. நானும் பிரிக்கிறேன், கவர் வந்துக்கிட்டே இருக்குது, பிரிக்கவும் முடியல. எனக்கு வேறு இதுக்கு மேலே என்ன போடாது, நடுவில் கீரலை போட்டுடலாம், பரவாயில்ல பலாப்பழம் மாதிரி பிளந்துடலாம். ஏன்டா இதை பிரிக்கவும் முடியல, கை தான் வலிக்குது, கத்தி உடஞ்சிருமோன்னு பயம். நம்ம எது இல்லாமல் இருக்கலாம், கத்தி இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம கத்தி இருந்தால் நம்ம சமைக்க முடியும். எனக்கு பயம் வேறு, கத்தி உடஞ்சிடாது. ஏன்னா இந்த கத்தி ஈரோட்டில் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இதுக்காண்டி ஈரோடு போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரித்து பார்த்தேன். கையெல்லாம் ஒரே வலி. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹனி பாட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும் முன்னாடியே ஹனிண்டு, ஆனால் நான் கிளாஸ் பாட்டில் நினச்சேன். ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருந்துச்சு. நான் இவ்வளோ இதாக பிரித்தது கிளாஸ் பாட்டில் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சஃபலா ஹனி நினைக்கிறேன், கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நம்ம ரசம் வச்சு துவையில் அரைச்சி வச்சுருந்தோம், அதோட சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், பாய்.